இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில தீவிரமான தாக்குதல் அப்படிங்கிறது வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இஸ்ரேல் எதுக்காக ஈரானை தாக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. அவங்க நியூக்ளியர் வெப்பனை வந்து தயாரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அமெரிக்காவும் ஈரானை எதிர்க்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க நியூக்ளியர் வெப்பனை வந்து தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அமெரிக்காவும் எதிர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் இப்போ சமீபத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரை பார்த்து உலகமே பயந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, ரெண்டு நாடுகளுமே வந்து நியூக்ளியர் வெப்பன் உடையது. ஸோ அதனால அவங்க ரெண்டு பேர் நாடும் வந்து தொடர்ந்து சண்டை போட்டாங்கன்னா நியூக்ளியர் வார் வந்து வெடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா நாடுகளுமே வந்து இந்த போரை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு சொன்னாலே உலக நாடுகளே பயந்து நடுங்குவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட நியூக்ளியர் வெப்பன் எந்தெந்த நாடுகள் எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போதைக்கு இந்த நியூக்ளியர் வெப்பன் வந்து 9 நாடுகள் கிட்ட தான் இருக்கு. எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரிட்டன், பிரான்ஸ், வடகொரியா, பாகிஸ்தான், இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு 9 நாடுகள் கிட்ட இந்த நியூக்ளியர் வெப்பன் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் இஸ்ரேல் கிட்ட பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகலை, ஆனால் அவங்களுமே வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே இருக்கு. ஸோ 2024-25 இந்த 25ஆம் ஆண்டில் எந்தெந்த நாடுகள் எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதில் அதிகபட்சமாக ரஷ்யா கிட்ட 5459 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அமெரிக்கா கிட்ட 5177 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. சைனா கிட்ட பார்த்தீங்கன்னா 600 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் வந்து இருக்குது. பிரிட்டன் கிட்ட 225, பிரான்ஸ் கிட்ட 290, வடகொரியா கிட்ட 50, பாகிஸ்தான் கிட்ட 170, இந்தியா கிட்ட 180, இஸ்ரேல் கிட்ட பார்த்தீங்கன்னா 90 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் பாகிஸ்தான் வச்சிருக்கக்கூடிய நியூக்ளியர் வார்ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட 2024லுமே, அதாவது போன வருஷமே 170 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதே தான் இப்போ வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட போன வருஷம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ரெண்டு நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. அதாவது 172 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் அவங்க வந்து 8 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 180 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்கிறதுல ரொம்பவே ஈடுபாட்டு காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நிறைய அமௌண்ட்டை வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில் போன வருஷம் அவங்க கிட்ட 500 நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா 100 ஆட் ஆகி மொத்தமாக 600 நியூக்ளியர் வெப்பன் வந்து அவங்க கிட்ட இருக்கு. ஸோ ஒரே வருஷத்திலேயே 100 நியூக்ளியர் வெப்பன், புதிய நியூக்ளியர் வெப்பனை வந்து அவங்க தயாரிச்சிருக்காங்க. ஸோ சைனா வந்து அடுத்தடுத்து இந்த நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதுல தீவிரம் காட்டிட்டு வந்துட்டு இருக்கிறது வந்து உலக நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் விதமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.